நம்ம கோயிலில் போன உடனே ஒரு கிளாமான ஃபீல் வரும். பட் உங்களுக்கு தெரியுமா இதுக்கு பின்னாடி சயின்ஸ் இருக்குன்னு? ஏன்ஷியன் இந்தியன்ஸ் டெம்பிளில் ப்ரேயருக்கு மட்டும் இதை கண்டுபிடிச்சதில்லை. கோவில் ஒரு எனர்ஜி சென்டர்னே சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அது ஜஸ்ட் ஆர்கிடெக்சர் இல்லை. எல்லா கோவிலும் கன்ஸ்ட்ரக்டட் யூஸிங் அகம சஸ்திரா, ஒரு சீக்ரெட் சயின்ஸ் ஆஃப் டெம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன். பிரபகிரகம், த மெயின் சங்கம். இங்கே தான் ஏர்த்தோட எனர்ஜி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால தான் இங்கே கடவுளோட சிற்பத்தை வச்சுருப்பாங்க. கடவுளோட சிற்பங்கள் முக்கியமாக கல்லில் செதுக்குனது பார்ப்பதுக்கு மட்டும் இல்லை, அவங்க ஸ்பெசிஃபிக் மந்திரத்தை யூஸ் பண்ணி இந்த மாதிரி சிற்பங்கள்லாம் புனிதமாக்குவாங்க. இது எதுக்குன்னு கேட்டால் டு ஓல்ட் எனர்ஜி. டெய்லி பூஜா, பைசவுண்ட், தீபம் இதெல்லாம் வைப்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஈவன் கோவில் கோபுரம், விமானம் built in such a way that it captures cosmic energy and sends it downward. Modern science இதை வைப்ரேஷன் சொல்கிறாங்க. ஆனால் ஏன்ஷியன் இந்தியனில் இதுக்கு பெயர் என்னது தெரியுமா? டிவைன் எனர்ஜி. நம்ம முன்னோர்களுக்கு தெரிஞ்சிருக்கு சவுண்ட், லைட், ஹீட், மந்த்ரா இதெல்லாம் ஹியூமன் மைண்டுக்கு எனர்ஜி பூஸ்ட் தரும்னு. கோவில் ஆன்மீகம் மட்டும் இல்லை guys, இட்ஸ் சயின்டிஃபிக்கலி சீக்ரெட். தட்ஸ் த இந்தியன் ட்ரூத். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கோவிலுக்கு போயிட்டீங்கன்னா கண்ணை மூடிட்டு அந்த டிவைன் பவரை ஃபீல் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும்.